Hi children, welcome to Math Rhythm. This is first chapter of class 9 CBSE number systems. இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல first question solve பண்ணலாம். exercise 1.3ல first question என்ன கேட்டிருக்காங்க? Write the following in decimal form and say what kind of decimal expansion each has. இந்த questionல நமக்கு சில numbers வந்து p by q formல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை நம்ம டெசிமல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அது என்ன டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்றது எழுதணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு நம்பர் பி பை கியூ ஃபார்மில் இருந்தால் அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி வரும்? எதர் இட் வில் பி அ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இல்லையா? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்க சம்மை வந்து ஃபஸ்ட்டு டெசிமல் ஃபார்முக்கு மாற்றலாம். அதுக்கப்புறம் அது என்ன டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 36/100 கொடுத்துருக்காங்களா? இப்போ 36 100ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஒரு 0 போட்டுட்டு டெசிமல் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? ஸோ 360. 360ல் 100 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் இல்லையா? 3 × 100 300. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணலாம். இதை மைனஸ் பண்ணால் we will get 60. கரெக்டாக? மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 600 வந்திருக்கு. அப்போது 6 × 100 600. கரெக்டாக? remainder becomes 0. ஓகேவா? அப்போ 36/100 is equal to 0.36 வருதா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்? டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். கரெக்டாக? ஏன்னா இதோட 36ஓட முடிஞ்சிருது. ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ ரிமைண்டர் 0 ஆனால் நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு இல்லையா? therefore the decimal expansion of 36/100 is terminating. ஓகேவா? இது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். புரியுதா? இதை வந்து நம்ம 36/100 டைரெக்டாக நம்ம 0.36ன்னு கூட எழுதலாம் இல்லையா? இப்போது 36 10ஆல் டிவைட் பண்ணால் we will get 3.6 இல்லையா? ஸோ ஒரு நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் மூவ் பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட் பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே 100ஆல் டிவைட் பண்ணால் ரைட் சைட்லேருந்து 2 பிளேசஸ் மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ 36/100 is equal to 0.36ன்னு எழுதணும். 100ஆல் டிவைட் பண்ணும்போது ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணணும். அப்போது 6 ஒரு டிஜிட் அண்ட் தென் 3 ஒரு டிஜிட். அப்போ 0.36ன்னு வரும் இல்லையா? ஓகே. ஸோ இப்படி டேரெக்டாக எழுதியும் நம்ம இட் இஸ் எ டெர்மினேட்டிங் டெசிமல்னு ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/11 கொடுத்துருக்காங்களா? ஸோ 1 11ஆல் டிவைட் பண்ணணும். 1 cannot be divided by 11 இல்லையா? ஸோ அப்போ 0 போட்டுட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? 10ஐயும் 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது 100ல் 11 எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் இல்லையா? 9 11s are 99. ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் we will get 1. இப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். 10 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. இங்கே ஒரு 0 ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 100. அகெயின் we will get 9 இல்லையா? ஸோ அப்போ 9 11s are 99. ரிமைனிங் 1. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 10 11ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு இங்கே 10 பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது மறுபடியும் 9 11s are 99. ரிமைனிங் 1. மறுபடியும் இது என்ன ஆகும்? 09 09 09 போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ 1/11 டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0.090909 அண்ட் இட் கோஸ் ஆன். கரெக்டாக? ஸோ இதை எப்படி எழுதலாம்? நம்ம 09 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்போது 0.09 இதுக்கு மேலே ஒரு பார் பிளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இதுக்கு என்ன மீனிங்னா 09ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது என்ன டைப் ஆஃப் டெசிமல் ஃபார்ம்? நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் இல்லையா? The decimal expansion of 1/11 is non-terminating recurring. Non-terminatingனா ரிமைண்டர் 0 ஆகாது. டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து டெர்மினேட்டே ஆகாது, எண்ட் ஆகாது. ஓகேவா? ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங். 09ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 4 1/8 கொடுத்துருக்காங்களா? இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 4s are 32 plus 1 33. 33/8. ஸோ இப்போ நம்ம 33ஐ 8ஆல் டிவைட் பண்ணுவோம். 4 8s are 32. கரெக்டாக? ரிமைனிங் 1. ஸோ 1ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு டெசிமல் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போது 1 8 is 8. ரிமைனிங் 2. கரெக்டாக? மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 8s are
16. Remaining 4. Again we have to put 1 0. அப்போ 5 8s are 40. Correct? So இது subtract பண்ணா we will get 0. So the remainder becomes 0. So இந்த decimal expansion வந்து நமக்கு terminate ஆயிருச்சு. So this is a terminating decimal expansion. ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. So this is a terminating decimal expansion. The decimal expansion of 4 1/8 is terminating. ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து 3/13 கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஐ 13ஆல் டிவைட் பண்ணணும். 3ஐ 13ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம 0 போட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே 3க்கு பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 2 13s are 26. ரிமைனிங் 4. கரெக்டாக? இப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 40ல் 3 13s are 39. ரிமைனிங் 1. ஓகேவா? இப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 10ஐ 13ஆல் டிவைட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ we have to put 1 0 here. இங்கே ஒரு 0 போட்டுட்டு மறுபடியும் 10 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 100ல் எத்தனை 13 வரும்? 7 13s are 91. ஓகேவா? 7 into 13 91. ஸோ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் வந்து 9 வருமா? 9ஐ 13ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 90ல் எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். 6 into 13 வந்து 78. ஸோ இதை மறுபடியும் மைனஸ் பண்ணிக்கலாம். 90லேருந்து 78ஐ மைனஸ் பண்ணால் we will get 12 இல்லையா? இப்போ 12 13ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 0 சேர்த்துக்கலாம். 120 டிவைடட் பை 13. அப்போ 9 into 13. ஸோ 9 into 13 தான் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 117 117 வரும். ஓகேவா? இது மறுபடியும் மைனஸ் பண்ணிக்கலாம். we will get 3. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு நம்ம 3/13 தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதே 3 இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ரிமைண்டர் வந்து 3 வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் டிவைட் பண்ணால் இதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் இல்லையா? இந்த 2 3 0 7 6 9 இதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ இங்கே 3 பக்கத்தில் 0 சேர்த்தோம்னா 30 வந்துடும். 30ஐ வந்து நம்ம 13ஆல் டிவைட் பண்ணும்போது மறுபடியும் இந்த 2 வரும். அகெயின் இதே சேம் செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நான் டெர்மினேட்டிங். கரெக்டாக? அப்புறம் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இந்த 2 3 0 7 6 9 இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3/13 இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். கரெக்டாக? ஸோ த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3/13 இஸ் 0.23079 and it goes on. ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.23079 மேலே ஒரு பார் பிளேஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு பார் பிளேஸ் பண்ணிட்டோன்னா இதே செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்குன்னு மீனிங். ஓகேவா? ஸோ த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 3/13 இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். புரியுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு நமக்கு 2/11 கொடுத்துருக்காங்க. இப்போ 2வை 11ஆல் டிவைட் பண்ணுவோம். 2வை 11ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு 0 போட்டுட்டு டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போது 1 11s are 11. ரிமைனிங் 20லேருந்து 11 மைனஸ் பண்ணால் 9. கரெக்டாக? 9 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 90ல் 8 11s are 88. கரெக்டாக? ரிமைனிங் 2. இப்போ ஒரு 0 சேர்த்துக்கிட்டா இட் பிகம்ஸ் 20. 1 into 11 11. ரிமைனிங் 9. சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 ஆன்சராக வரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோன்னா 8 11s are 88. ரிமைனிங் 2. அப்போது நம்ம இங்கே 2/11 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இங்கேயும் 2 ரிப்பீட் ஆகுது, இங்கேயும் 2 ரிப்பீட் ஆகுது. அப்போது இந்த 1818ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? த ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0 அண்ட் 18ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 2/11 இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். 18ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? 2/11 இஸ் ஈக்குவல் டு 0.1818 and it goes on. So this is equal to 0.18 மேலே பார் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ பார் பிளேஸ் பண்ணால் என்ன மீனிங்? 18ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? therefore the decimal expansion of 2/11 is non-terminating recurring. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? 6th one 329/400 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 329/400 என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 329 400ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 0 போட்டுட்டு டெசிமல் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். 8 into 400 வந்து நமக்கு 3200 வரும். ஓகேவா? ஸோ 8 into 400 பண்ணால் we will get 3200. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் we will get 90. கரெக்டாக? இப்போ
மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 900ல் 2 டைம்ஸ் 2 into 400 800. ஓகேவா? இப்போ 900லேருந்து 800 மைனஸ் பண்ணால் we are getting 100. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 1000ல் 2 டைம்ஸ் கரெக்டாக 2 into 400 800. இப்போ இதை மைனஸ் பண்ணால் we will get 200. ஓகேவா? இப்போ ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2000ல் 5 into 400 2000 வரும் கரெக்டாக. ஸோ இதை மைனஸ் பண்ணால் the remainder becomes 0. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ இது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கரெக்டாக. இதுக்கு மேலே ஃபர்தராக நம்ம டிவிஷன் ப்ரொசீட் பண்ண முடியாது. 329/400 is equal to 0.8225. So this is terminating decimal expansion. ஓகேவா? Therefore the decimal expansion of 329/400 is terminating. புரியுதா? ஸோ நமக்கு P/Q ஃபார்மில் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை டிவைட் பண்ணி டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரிமைண்டர் 0 ஆயிடுச்சுன்னா அது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அப்படி இல்லாமல் அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் ஏதாவது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா தட் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். ஓகேவா? புரியுதா இந்த சம்மு? உங்களுக்கு புரியுதா டிஃப்ரென்ஸு? டெர்மினேட்டிங்னா எப்படி வரும், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னா எப்படி வரும்ன்ட்டு? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.